ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போட்டியும் குடலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க தான் போட்டியும் குடலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. போட்டியில் தண்ணியில் போட்டுட்டு அதுக்குள்ளே குடலுக்குள்ளே கத்தியை விட்டு அழகாக பிரித்து அதை இழுத்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அழுக்கெலாம் வந்துடும். அதுக்கப்புறம் நகத்தை வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. அப்போது எங்கள் அம்மாவுக்கு கையில் அடிபட்டுருக்கு, எனக்கு க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா செஞ்சாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ பிடிக்கலான்னு வீடியோ பிடிச்சேன் உங்களுக்காகத்தான். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற எல்லா குடலையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போட்டியை பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கேஸில் தண்ணி சூடாக இருக்கணும். அப்போது போட்டி எடுத்து அதில் போடுங்க. போட்டு உடனே எடுத்துடணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் அது வந்து சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸ்பூனால் பிடிச்சிக்கோங்க. சூடாக இருக்கும். பிடிச்சிட்டு கத்தியால் இப்படி தேய்ச்சிங்கனாலே அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் அழகாக கண்டி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எங்கள் அம்மா போடுறாங்களா சுடு தண்ணியில் டக்குன்னு எடுத்துருவாங்க. அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. டக்குன்னு எடுத்துட்டாங்களா டக்குன்னு வந்து செஞ்சிடணும். ஒன்றே ஒரு போட்டி மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டாங்க, அது அப்படியே சுருங்கிடுச்சு. அதில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால நான் போட்டு சுடு தண்ணியில் டக்குன்னு எடுத்துடணும். ஆவி பறக்குது பாருங்கள். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். நீங்களும் பார்த்து அழகாக செய்யுங்க உங்கள் வீட்டில். எல்லா போட்டியும் இப்படி தான் தண்ணியில் சீக்கிரமாக போட்டு எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் கட் பண்ணாங்க. வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. வெளியே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. வெளியே எடுத்து வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இது வந்து குடல் க்ளீன் பண்ணல நம்ம, அந்த குடல் இது. எல்லா குடலையும் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் போட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு 4-5 தடவை ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து சமைப்பாங்க. நான் சமைக்கிற வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ க்ளீன் பண்ணுற வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எனக்காக பண்டிகை கொடுத்த கொழுப்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த கொழுப்பில் எண்ணெயை தயாரித்து சனா தலையில் தேய்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. அது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன். யார்கிட்டயும் அது கேட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தலையிலாம் தேய்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.